சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் வணக்கம். திருமுறை சான்று பாடல்களோடு அணி இலக்கணத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு முன்ன விலக்கு அணி என்று சொல்லப்படுகின்ற மிக அழகான ஒரு அணி. இந்த பதிகம் இந்த மாதிரி ஒரு அணி இலக்கணத்தை நாம கிட்டத்தட்ட எல்லா பதிகத்திலையுமே பார்க்க முடியற மாதிரி தான் இருக்கு. அதாவது இந்த முன்ன விலக்கு அணி அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். இதற்கு வேறு பெயர்களும் இருக்கு. அதாவது தடைமொழி அணி, விலக்கு அணி என்று மற்ற பெயர்களும் இருப்பதை பார்க்கின்றோம். இந்த முன்னம் அப்படின்னு சொல்றது குறிப்பு. ஏற்கனவே சொன்ன ஒரு குறிப்பை இல்லை என்று மறுத்து சொல்லுவதுதான் இந்த முன்ன விலக்கு அணி என்று சொல்லப்படுவது. இத பத்தி கொஞ்சம் கூட நாம பார்ப்போமே சான்று பாடல்களோடு. இதுல பாருங்க, திருவெண்காட்டு பதிகத்துல நம்பி ஆரூரருடைய 7ஆம் திருமுறையில வருது. படங்கொள் நாகம் சென்னி சேர்த்தி பாய்புலி தோல் அறையில் வீக்கி அடங்கலார் ஊர் எரிய சீறி அன்று மூவர்க்கு அருள் புரிந்தீர் அப்படிங்கிறாரு. என்ன பொருள்னா, இதுல பாருங்க, அன்னைக்கு 3 கோட்டைகளை எரிச்சாச்சு அப்படின்னா அழிஞ்சு போச்சு. எரிதல் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அழிந்து போறது என்று பொருள். ஆக ஊரை அழித்து விட்டாய். அங்க இருக்கிற அடங்கலார் ஊர் எரிய சீறி, கோவத்தில் அந்த இடத்தை முழுவதுமாக எரித்து அழித்து விட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு உடனேயே அதை மறுக்கின்றார். பாருங்க, அன்னைக்கு எரிச்சிட்ட சரி, ஆனா மூவருக்கு அருள் புரிந்தீரே. என்ன பொருள்னா, சொன்ன ஒரு விஷயத்தை அப்படியே மறுத்து சொல்லுவது. ஊர் எரிந்து விட்டது, ஆனால் அங்கே இருப்பவர்களுக்கு அருளும் செய்தாய் அப்படிங்கிற குறிப்பை நாம இங்க பாக்குறோம். அப்ப சொன்ன ஒரு விஷயத்தை மறுத்து சொல்லுவது என்பதனால இது முன்ன விலக்கு அணி என்பதில் வருகின்றது. ஆனா ஒரே பாட்டுல வந்தாதான் அது முன்ன விலக்கு அணி. ஆனா நாம இன்னைக்கு வேற ஒரு கோணத்திலையும் பார்க்க போறோம். இது 100% முன்ன விலக்கு அணியில வரலைன்னாலும் குறிப்பாக நாம அதை எடுக்க முடிகின்றது. காரணம் என்னன்னா, நம்பி ஆரூரருடைய வரலாற்றுல பார்த்தோம்னா, முதல்ல இவர் சாமி ஆட்கொள்ள வரும்போது நான் உனக்கு அடிமை இல்லைன்னு சண்டை போடுறாரு. அதற்கு பிறகு ஓலை கொடுத்து எல்லாம் வாக்குவாதம் செய்து எல்லாத்தையும் அதெல்லாம் சாமி ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்பி ஆரூரர் இந்த பதிகம் பாடுறாரு. முதல் பாடல்லையே சொல்றாரு பாருங்க, அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று கேட்கின்றார். நான் உனக்கு ஆள் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நிக்கிறாரு. இவர்தான் ஆள் இல்லை என்று சொன்னவர். அப்படியே அந்த 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 பாடலை அப்படியே பாருங்க. முதல்ல நான் உனக்கு ஆள் இல்ல, அடிமை இல்லைன்னு சொன்னவரு இப்ப உனக்கு ஆள் இல்லைன்னு நான் சொல்ல முடியுமாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. பொருளால இது முன்ன விலக்கு அணி. அதாவது முன்ன விலக்கு அணின்னா இலக்கணத்துல எப்படின்னா ஒரே பாட்டுல வரணும். ஒரே பாட்டுல வந்தாதான் அதுக்கு குறிப்பு இருக்கும். ஆனா இது குறிப்பாக நாம உணர்ந்து கொள்ள முடியுது. அதே மாதிரி இதுல பாருங்க, பித்தா பிறை சூடின்னு ஆரம்பிக்கிறாரா, அதே மாதிரி நம்மளுக்கு திரு குருகாவூர் வெள்ளடை பதிகத்துல பாருங்க, இத்தனை யாமாற்றை அறிந்திலேன் எம்பெருமான் பித்தனே என்று உன்னை பேசுவார் பிறர் எல்லாம்னு சொல்லுவார். சொல்றது இவர் தான். ஆனா அடுத்த பாட்டுல எப்படி பாடுறாரு பாருங்க, மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறாரு. இதுவும் முன்ன விலக்கு அணியில தான் வரும். ஆனா முன்ன விலக்கு அணினா ஒரே பாட்டுல வரணும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு இருக்கு. நாம இங்க பொருளோட பார்க்கும்போது அது முன்ன விலக்கு அணியில எடுத்து பார்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருப்பதாக நாம இங்க பார்க்கலாம். சரி, அடுத்த அணியோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.